ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொன்னதை நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், do not fear, just believe. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வருஷம் இந்த நாளோடு முடிய போகிறது. 2024வது வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி இன்றைக்கு முடிந்து விடுகிறது. நாளை தினம் நாம் புதிய வருஷத்தை காண இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய மனதில் பல எண்ணங்கள் தோன்றலாம். வருகிற வருஷத்தில் காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ, இந்த வருஷம் எனக்கு நன்மையாக இருந்தது என்று சொல்லலாம், அல்லது நான் நினைத்ததை போல இல்லை என்று சொல்லலாம், அல்லது ஒரு மாற்றமே இல்லாமலே இந்த வருஷம் போய்விட்டது என்று கூட நீங்கள் சொல்லலாம். கவலைப்படாதிருங்கள். அப்பா சொல்கிறாரு, பரவாயில்லை, நீ அதை எப்படி முடிக்கிற நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசித்து கொண்டிரு. நான் உன்னை தெரிந்து கொண்டதை, நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி நான் அழைத்ததை விசுவாசித்து கொண்டிரு. நான் உன்னை எதற்காய் தெரிந்து கொண்டேனோ அது நிறைவேற்ற நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து கொண்டிரு என்று தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த தேவனாகி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிலும் அந்த இரக்கங்களிலும் நான் எந்த அளவுக்கு நான் அவருக்கு மிகவும் பயந்து நடுங்கினவனாக செவி கொடுக்கிறவனாய் இந்த வருஷத்தை நான் தாண்டி வந்தேன் என்று சொல்லி ஏசப்பா நம்மிடத்தில் கேட்டார் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, இந்த 12 மாதங்களை நீ எப்படி நடத்தி கொண்டு வந்தாய்? என்னோடு நீ நடந்த விதம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் நம்ம அப்பா கிட்ட என்ன சொல்லுவோம்? அப்பா சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நீ பயப்படாத, விசுவாசமாக இரு. நான் எப்படி வர வருஷத்தில் நான் நல்லா ஆயிடுவேன்ப்பா, நான் பலப்படுவேன்ப்பா, உங்களுடைய பலத்திலும் உடைய சத்துவத்திலும் நான் நிலை கொண்டு உடைய பிள்ளை என்பதை இந்த உலகத்தில் நிரூபிப்பேன், விசுவாசித்து கொண்டு இரு என்று அப்பா நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணின தீர்மானங்கள் ஒருவேளை நீங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்த அந்த முயற்சிகள், தீர்மானம் எல்லாம் ஓரளவு பரவாயில்லை, நான் அப்பாவுடைய கிருபையில் நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம். அப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாத, இன்னும் நீ போக வேண்டியது இருக்கிறது, நீ இன்னும் என் கிட்ட வா அப்படின்னு சொல்லி அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்பா சொல்கிறார், பயப்படாத, ஒன் மோர் சான்ஸ் நான் கொடுக்குறேன் வா என்று சொல்லி அப்பா நம்மளை பார்த்து சொல்லுகிறார். தாவீது அப்படித்தான் சொல்லுகிறான். சங்கீதம் 119:49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டாரே. He has a purpose. அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த வருஷம் முடிகிற இந்த நாளிலே ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. அப்பா, நான் உண்மையாகவே நான் கொஞ்சம் பயபக்தியாக மாற போகிறேன்ப்பா, உங்கள் கூட நெருங்கி நடக்கலான்னு நான் விரும்புகிறப்பா. அப்படி ஆத்மாவில் அதிகமான ஜீவனை பெற்று நான் பலன் அடையணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு உங்கள் கூடவே நடந்தாரப்பா, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். எலிசா உங்கள் கூட நெருங்கி நடந்து அந்த இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டு எப்படி ஊழியம் செய்தாரப்பா. நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் அந்த பரிசுத்த பலத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லா வருஷம் மாதிரியும் இந்த முடிக்கிற இந்த சமயத்தில் நம்ம அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை,
ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு நிலைமையில நாம் இருப்போம் என்று சொன்னால், then again you will start with the wrong note. அப்பா சொல்றாரு, இல்லை நீ இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ விசுவாசி, இந்த வருஷத்தில் நான் பலப்பட போகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், பாவத்தின் மேலே ஜெயத்தை எடுக்க போகிறேன், பலவீனங்கள் முறியடிக்கப்பட போகிறது, கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா ஜெயநடை போட போகிறேன், வாக்குத்தத்தங்கள் நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்போகிறேன் என்று சொல்லி விசுவாசித்திரு என்று அப்பா சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளோடு இந்த 2024க்கு டாட்டா சொல்லுங்க, குட் பை சொல்லுங்க. என் கூட இருந்தீங்களே 12 மாதங்கள் நீர் உண்மை உள்ளவராக இருந்தீரே, எல்லா தேவைகளிலும், என்னுடைய குறைவுகளிலும், என்னுடைய பலவீனங்களிலும், எல்லாவற்றின் மத்தியில் நீங்கள் இருந்தீங்களப்பா, என்னை வெளியடைத்து கொண்டீரே, நன்றி சொல்லுங்க, குட் பை சொல்லுங்க, ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, நான் அந்த புதிய வருஷத்தில் உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு எனக்குள்ள அந்த வைராக்கிய வாஞ்சையோடு நான் இதை ஆரம்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். பரிசுத்தர், மீட்பரும், மகிமை உள்ள தேவனமாய் இருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் இந்த 2024வது வருஷத்தை உம்முடைய தயவினாலே நாங்கள் முடிக்கத்தக்கதான கிருபையை, தயவை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி வருகிற நாட்களையும் வருஷங்களையும் நீ விசுவாசித்து நம்பிக்கொண்டிரு என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவ்விதமாய் செபித்து கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாளில் நம்முடைய பலனும் கிருபையும் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம். நீரே எங்களுக்கு நாட்களையும் நேரங்களையும் கூட்டி கொடுக்கிறவரையா, மகா பெரிய தயவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராயிருந்தீர், கூடவே இருந்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து கொண்டு வந்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன் ஜீசஸ் நேம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோரா இயேசுப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். we surrender our lives into your hands Lord. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பற்றி கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பூரண மனதுடன் பற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உடைய சமாதானம், உடைய பலன், கிருபை, தயவு தாங்கும்படி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.